தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கேள்விகளுக்கு நன்றி. அடுத்த பத்திரிகையாளர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கலாம். அடுத்து யார் கேள்விகள் கேட்க போகிறீங்க சார்? கடந்த ஆண்டு கொரோனா முதல்ல இந்தியாவுக்குள்ளே வரும்போது ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது சித்தாவோட கம்பைன் பண்ணியான அலோபதி மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 டேஸ்லேயே க்யூர் பண்ணி அவங்க வெளியே பண்ணாங்க. ஈவன் இப்போயுமே கூட நீங்கள் சொல்கிற மைல்டு டு மாடரேட் ஆன அந்த அஃபெக்டாக இருக்கவங்க கோவிட் கேர் சென்டர்ஸ் அனுப்புகிறாங்க, நாட் டு ஹாஸ்பிட்டல்ஸ், கோவிட் கேர் சென்டர்ஸ் அனுப்புகிறாங்க. இப்போ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் மெடிசன்ஸ் கொடுத்தாலே அவங்க நார்மலாகவே 5 டேஸ்க்குள்ளாகவே க்யூர் ஆகிடுறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த கிளிவரை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது? இதுவும் ஒரு பேராசிட்டமல் சாப்பிட்டா எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறாங்களோ சேம் அதே கால அளவில் தான் இதுலேயும் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இல்லை அதாங்க, இப்போ வந்து பேராசிட்டமால் வந்து ஒரு ஆன்டி பைரட்டிக், அது வந்து ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போ நாங்கள் இதில் எங்களோட ப்ரெசன்டேஷனில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னென்ன பேராமீட்டர்ஸில் வந்து கிளெவிரா வந்து ஒர்க் பண்ணுது. இது வந்து அதாவது நம்ம கிளினிக்கல் பேராமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து வைரல் லோடை வந்து இது கம்மி பண்ணிடுங்க. இப்போ ஆர்டிபிசிஆர் சிடி வேல்யூன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆர்டிபிசிஆர் சிடி வேல்யூ நாங்கள் பண்ணது என்னென்னா குவான்டிடேட்டிவ் மெஷர், இட் இஸ் நாட் அ குவாலிட்டேட்டிவ் மெஷர், இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் மெஷர். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து எவ்வளோ வைரஸ் லோடு இருக்குது. இப்போ நார்மலாக உங்களுக்கு தெரியும், இது வந்து கிளினிக்கல் சைக்ளிக் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதில் வந்து 36க்கு மேலே போயிடுச்சுனாக்க நெகட்டிவ்னு சொல்லிடுவாங்க. இப்போ 36ஓட கீழே, அதாவது த லோவர் த நம்பர் த மோர் வைரஸ் லோட், அதுதான் அதோட கணக்கு. இப்போ வந்து 0 to towards 36 வந்து வைரல் லோட் இஸ் கெட்டிங் ரிடியூஸ்ட், பட் ஃப்ரம் 36 to towards 0ன்னு வர்றப்போ வந்து வைரஸ் லோடு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ எங்களோட ஸ்டடியில் வந்து ஒரு ப்ரைமரி இண்டிகேட்டராக என்ன வச்சுருக்கோம்னாக்க அந்த பேஷண்ட்டோட வைரல் லோட் அதை நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற பேராசிட்டமால் வந்து இஸ் ஆன்டிபைரட்டிக், இட் கேன் ஒன்லி cure the indication or manifestation as a fever factor alone. பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த கிளினிக்கல் இந்த கிளெவிரா எடுத்துக்கிறதுனால நாட் ஒன்லி இது வந்து கிளெவிராவுமே இந்த நீங்கள் சொல்கிற பேராசிட்டமாலோட வேலையை பண்ணுது, ஆன்டிபைரட்டிக்காகவும் இருக்குது, அனால்ஜெசிக் பாடி பெயினையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வைரல் லோடை கம்மி பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டபிள்யூபிசி கவுண்ட்ஸு, பிளேட்லெட் கவுண்ட்ஸு இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் பண்ணுறனால என்ன ஆகுதுனாக்கா ஓவரால் வெல்பீயிங் ஆஃப் த பேஷண்ட். இப்போ கோவிட் வந்தவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அதுலேருந்து அவங்க கம்பேக் பண்ணுறதுக்கு வந்து என்ன இருக்குன்னா அவங்க ஹோல் சிஸ்டம் என்ன இருக்குன்னா ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகிருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப நாள் பிடிக்கிறதா இருக்கும். ஆனால் கிளெவிரா எடுத்துக்கிறப்ப த ஓவரால் வெல்பீயிங் ஆஃப் த பேஷண்ட் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவ். அதை நாங்கள் சொல்ல போகிறோம். இட்ஸ் அ ஹோலிஸ்டிக், ஆன்டிவைரல், ஆன்டிபைரட்டிக், அனால்ஜெசிக், அண்ட் தென் ஒன் மோர் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் இந்த த்ராம்போசைட் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வந்து கிளெவிராவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க. இல்லை நீங்கள் சொல்லும்போது இது ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க இது டெங்குக்காக நாங்கள் கொண்டு வந்தோம், இப்போ தான் வந்து இதுக்கும் நாங்கள் சப்போர்ட்டிவாக கொண்டு வந்திருக்கோம், அப்ரூவல் பண்ணியிருக்கா சொல்கிறீங்க. இல்லை நான் கேள்வி இதில் வந்து நார்மலாக இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்காதவங்களுக்கே 5 டேஸ்க்குள்ளே அவங்க க்யூர் ஆகிறாங்க. நான் பேராசிட்டமால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். ஸோ இது மேலும் ஒரு வெல்பீயிங்காக இருக்குன்னா இது யாருக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப அஃபெக்டாக இருக்கவங்க, லங்ஸ் அஃபெக்டாக இருக்கவங்க அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. நீங்கள் சொல்கிற இந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸ் எல்லாமே டெங்குவில் பாதிக்கப்படுறவங்களுக்காக வருது. ஸோ இப்போது நார்மலாக இந்த கோவிடில் அட்டாக் ஆகிறவங்களுக்கு, லங்ஸ் பாதிக்கப்படுறவங்களுக்கு, மூச்சு திணறல் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மருந்து சப்போர்ட் பண்ணுவான். இல்லை வெறும் மைல்டு டு மாடரேட் நார்மலாகவே க்யூர் ஆகிறவங்க இதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்குங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா? இல்லைங்க, ஆக்சுவலி வந்து இந்த ரீபர்பஸிங் வந்து நீங்கள் சொல்கிற லங் இன்வால்மெண்ட் இருக்கிற பேஷண்ட், மாடரேட் கேசஸ் எல்லாமே லங் இன்வால்மெண்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ் தான். மாடரேட் கேசஸ் எல்லாமே லங் இன்வால்மெண்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ் தான். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எங்கே 94க்கு பிலோ இருக்குதோ those patients are considered as moderate only. Severe வந்து less than 90 oxygen saturation level போகிறப்ப அவங்கள வந்து moderate severeன்னு சொல்கிறோம். இல்லை அது நீங்கள் வந்து அது வந்து நம்ம வந்து ப்ரோட்டோகால் படி, கவர்மெண்ட் ப்ரோட்டோகால் படி நீங்கள் பர்சனலாக ப்ரெஸ் வந்து கேட்குற அசம்ஷன் வந்து வேறு. நான் சொல்கிறது என்னன்னாக்க இந்த டிசீஸ் ப்ரொக்ரெஷன் ஒன்று இருக்குது. டிசீஸ் ப்ரொக்ரெஷன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மெனி மைல்ட் பேஷண்ட்ஸ், மைல்டாக இருக்கிறவங்க தேர் எண்ட் அப் இன்டு மாடரேட், சடன்லி தி எண்ட் அப் இன்டு சிவியாரிட்டி அண்ட் தென் லீட் டு மார்ட்டாலிட்டி. We want to contain the mortality. We want to contain the disease progression. That is what the intervention, that is what the primary objective of Clavira. We don't want the disease progression to take place. We don't want the mild and moderate patients progress to severity and then end up in mortality. So, ஆமாம்
எங்கள் இப்போ வந்து உங்கள் வேலிட் கொஸ்டின் இது வந்து கோவிட் நாங்கள் பண்ண ஸ்டடி வந்து phase 1ல இட்ஸ் அ பேண்டமிக். தெர் இஸ் அ கிளியர் கட் கைட்லைன் by WHO and ICMR. The standard protocol need to be followed. So in the test group, there is a standard treatment given along with Clevira. The control group, standard treatment was given. That is where the significance is there. See, we cannot say that we cannot give a placebo to a group and study in a pandemic like this. We love to do the trial like that. ஆமாம், இல்லை அது வந்து மெனி ட்ரக்ஸ் இதில் இருக்கிறது வந்து ஹெப்படோ ப்ரொடெக்டிவ்ங்க. இப்போ நீங்கள் வந்து பேராசிட்டமால் எடுக்கிற பேஷண்ட்ஸ்க்கே நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் எங்களோட கிளியர் லிவ்னு ஒரு ட்ரக், அதில் ஆண்ட்ரோகிராஃபிக் ஸ்பானிகுலேட்டாக இருக்குது. ஸோ இதில் இருக்கிற நிறைய இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இது ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான். நான் சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்குது. மெனி ட்ரக்ஸில் ஹெர்ப்ஸில் வந்து ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் இருக்குது. மற்ற ட்ரக்ஸ்னால லிவர் அஃபெக்ட் ஆனால் கூட it is protecting the liver. When they take 15 days, their AST and ALT level has come down to normal. So it's a holistic antiviral, not only antiviral, it has other benefits also with that.